ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு வந்து புதிய ஆட்சி அமைச்சதில் இருந்து அந்த நாளில் கூட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பழைய கவர்மெண்ட் வந்து 10,00,000 கோடி கடனை வச்சுட்டு போயிட்டாங்க, என்ன செய்ய போகிறோமோ ஏது செய்ய போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னா ஒருத்தவங்க ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க, கண்மூடித்தனமாக அதை நம்ம தான் செய்வாங்க. இப்போ இதில் உண்மை என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து 10,00,000 கோடி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,00,000 கோடி. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய மாத வருமானம் வந்து 35,000 எடுத்துப்போம், அவங்களுக்கு 10,000 வந்து கடன் இருக்குது. அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மேனேஜ் வந்து பண்ணிடலாம். இதே தான் தமிழ்நாட்டினுடைய வருவாய் வந்து 35,00,000 கோடி, உள்நாட்டு உற்பத்தி மதிப்பு வந்து 35,00,000 கோடி. ஆனால் அவங்க கடன் கொடுக்க வேண்டியது 10,00,000 கோடி. அப்போ இதுதான் வந்து கான்செப்டே. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10,00,000 கோடி கடன். ஏன்னா நம்மளுக்கு வந்து கடன் அப்படின்னா 1000, 2000, 2 லட்சம், 3 லட்சம், 1 கோடி 2 கோடி வரைக்கும் தான் ஓரளவு பெரிய அமௌண்ட்டாக தெரியும். அப்போ 10,00,000 கோடி அப்படிங்கும்போது ஏதோ அடைக்கவே முடியாத ஒரு கடன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நம்மளுக்கு ஜிடிபியில் நம்ம இந்தியாவிலேயே 2வது பிளேஸில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, முதல்ல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலம், அதோடைய கடன் மதிப்பும் பார்த்திங்க அப்படின்னா 10,00,000 கோடி தான். ஸோ கடன் வந்து எல்லா மாநிலங்களுக்குமே இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்களுடைய இன்கம் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மொத்தமாக அவங்களுடைய உற்பத்தி எவ்வளோ திறன்றோ அதுதான் ஒரு பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய காரணியாகட்டு இருக்குது, சரியா? அதனால் தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு பொருளாதார நிலைமையில் உள்ள ஒரு மாநிலம் தான். நல்ல ஸ்கீம்ஸு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்ல டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் திணிக்கப்படக்கூடிய விஷயங்கள் வந்து மறுபடியும் சொல்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு வந்து அதையே தான் நம்ப தோணுதே தவிர உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு அதை வந்து இது பண்ண தெரியல. இன்னொன்று புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் நிறைய பேர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து கடன் அது மட்டும் தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு இல்லை. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.